ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு ஆர்ஆர் ஆக்ஷன் கேட்டகரியில் வெளியான அஸ்ரேல் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். அஸ்ரேல் இந்த படத்தை கேட்ஸ்ன்ற டைரக்டர் தான் இயக்கியிருப்பார். படத்தோட கதாநாயகியாக சமரா வீவிங் நடிச்சிருப்பாங்க. மொத்த படமும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடக்கிற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு கல்ட்டு குரூப் இருக்குது. அஸ்ரேல்ன்ற ஒரு பொண்ணை கடத்தி வச்சு ஒரு கிரியேச்சருக்கு பார்த்தீங்கன்னா பலி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அஸ்ரேல்ன்ற அந்த பொண்ணை எதுக்காக அந்த கிரியேச்சருக்கு பலி கொடுக்குறாங்க, அவங்க அந்த மக்கள் கிட்டேருந்து தப்பிச்சாங்களோ இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஒரு சைலண்ட் மூவி கேட்டகரி மாதிரி தான். படத்தில் பெருசாக டைலாக்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தமிழ் டப்பிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா படத்தில் எந்த ஒரு வசனமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். லாங்குவேஜ் பேரியன்ட் இந்த படத்துக்கு கிடையாது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். மெயின் லீடாக நடித்த சமரா வீவிங் அஸ்ரேல்ன்ற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முழுக்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மொத்த கதையுமே அவங்க ஷோல்டர் மேலே தான் இருக்குன்னு சொல்லி ஆகலாம். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கதாபாத்திரம் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பயப்படுற மாதிரி, எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரியான காட்சிகளும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஸோ படம் முழுக்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். இதை தொடர்ந்து பார்க்கும்போது படத்தில் டைலாக்ஸ் எதுவும் இல்லாதனால கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் இது ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்கணும். அது இந்த படத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை நல்லா கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட்டை வச்சு அந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம். படத்தில் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டோரி தான். இந்த படம் ஒரு அப்போகலிப்டிக் மூவி மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய மக்கள் இறந்துருப்பாங்க, ஒரு சில பேர் தான் சர்வை பண்ணியிருப்பாங்க. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே மனுஷங்க தான். பட் மனுஷங்க எப்படி அந்த கிரியேச்சர்ஸாக மாறினாங்க அப்படின்றத எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த உலகத்தில் என்னதான் நடந்துச்சு அப்படின்றதையும் எந்த ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கல்ட்டு குரூப் எதுக்காக அஸ்ரேல்ன்ற அந்த பொண்ணை பலி கொடுக்குறாங்க, அந்த குரூப் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதிலே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதையை நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒன்னேன்றது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொன்னேன். அதை தொட்டு படத்தோட கோர் கான்செப்ட்ன்றது எதுவுமே கிடையாது. நீங்களே கதை என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்மகிட்டே விட்டுட்டாங்க. இந்த படத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சர்வைவல் ப்ளஸ் பாடி ஹாரர் கேட்டகரியில் மூவி வேணும்னா இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பாடி ஹாரர் கேட்டகரின்னா ரொம்பவே கோரியான சீக்வன்சஸ் நிறையா இருக்கும். அந்த கிரியேச்சர்ஸை காமிக்கும் போது மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு 18+ மூவி தான் இது. இந்த படத்துக்கு IMDbல 5.4/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களை எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லை புரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பாய், see you.